எங்க எல்லா பக்கமும் பேட்ஸு சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க, வாங்குறாங்க. மிகப்பெரிய ஒரு சந்தையாக காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் சென்னை தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது இந்த பேட்ஸ் சேல்ஸில். அதுக்கு அடுத்தாப்புல எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ இந்த 2 இடத்துலையுமே பேட்ஸினுடைய வர்த்தகம் வந்து அதிகமாக இருக்குது. இது மத்திய அரசுக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சதுன்னா வரி விதிப்பு இதுலேயும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு சென்னையெலாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்காக ஒரு நாள், அதாவது சண்டே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா அதில் டர்ன் ஓவர் ஆகுது கோழி மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல கோயம்புத்தூர் வந்து சென்னையை போல் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெகுலராக ஒரு அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. நம்மளுக்கே தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ம் வச்சுருக்குறாங்க. அதுவும் ஒரு பேர்டு வந்து 50,000 ரூபா, 1,00,000 ரூபா அந்த மாதிரி பெரிய முதலாளிகள் இதில் இருக்கிறாங்க. ஆனால் அதை வெளியே தெரிகிறதில்ல. ஸோ சிறிய முதலீட்டாளர்கள் வந்து பிஞ்சஸ், லவ் பேர்ட்ஸு, பட்ஜிஸ் இந்த மாதிரி இதில் வந்து அவங்க வருமானத்தை ஈட்டிகிட்ருக்குறாங்க. இதுவும் ஒரு வித விவசாயம் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவும் அந்த மாதிரி தான். கோழி, ஆடு வளர்ப்பு போல் குருவியும் அதில் சேர்ந்தது தான். ஸோ லாபம் ஈட்டுறவங்க அதை வந்து கரெக்டாக பராமரிச்சிட்ருக்கிறவங்க இதில் லாபத்தை ஈட்டிகிட்ருக்குறாங்க. சரியாக செய்யாதவங்க, அதாவது எந்த தொழிலுமே சரியாக செய்யாதவங்க தான் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு லாபகரமான தொழில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இதில் இருக்கிற இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரு நேரத்தில் 3,500லேருந்து அப்படியே 50,000 ரூபா வரை போயிட்டுருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கடந்த கால அந்த ஆசைகளை இப்போ நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். இப்போ பேட்ஸினுடைய விலை வந்து ஒரு நியாயமான ரேட்டில் இருக்குது. அதனால் ஃபார்ம் அந்த மாதிரி செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி நீங்கள் கடன்னு செட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி என்னுடைய சஜஷன் என்னென்னா, பிஞ்சஸில் வந்து அடுத்த வெரைட்டி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பிஞ்சஸில் வந்து அடுத்த இது இருக்குது, ஜம்போ பிஞ்சஸ். அந்த மாதிரி வெரைட்டியை தேடி அதுக்கு அடுத்தது மூவ் ஆகிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பிஞ்சஸுமே இப்போ வந்து நல்ல ரேட்டில் தான் இருக்குது. 150 ரூபா, 125 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க சேல் பண்ணுறது ஒரு பீஸ் வந்து 200 ரூபா அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.